ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த புதன்கிழமை இரவு வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே வருவதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் சிந்தனைக்கு நன்மையே உன் நினைவாய் இருக்கட்டும் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் நன்மையான காரியங்களை நினைப்போம், நமக்கு நன்மை வாய்க்க வேண்டும் என்று நினைப்போம். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் நன்மையை எதிர்பார்த்திருப்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவானே ஆனால் அவன் அதற்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை அடைகிறான். கர்த்தருடைய அனைத்து ஆசீர்வாதங்களிலும் அவனுக்கு பங்குண்டு. அவன் ஜெபித்தாலும், அவன் தேவனிடத்தில் கேட்டாலும், ஒருவேளை அவனால் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்குரிய பங்கை சரியான நேரத்திலே கொடுத்து விடுகிறார். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சரியான நேரத்திலே கொடுத்து விடுகிறார். ஆனால் இத்தகைய நன்மைகளை அனுபவிக்கிற நாம் பிறருக்கு நன்மை செய்வதிலே உற்சாகமாக இருக்கிறோமா, பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? இதிலே அநேகம் கேள்விகள் உண்டு. நம் வசனத்தின் அடிப்படையில் அதை இன்னைக்கு தியானிப்போம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கே கிருபையும் சத்தியமும் உண்டு. இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் தீமையையே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு சின்ன கூட்ட மக்கள் நன்மையை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையையும் சத்தியத்தையும் கொடுக்கிறாராம். அவர்களை வழிநடத்தும்படியாக சத்தியத்தையும், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கிருபையையும் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது மிக அருமையாக சொல்கிறார். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உற்சாகமான வார்த்தை. இதை நம்ம அநேக முறை சொல்லுகிறோம், ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தத்தை பாருங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த 2 கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. இதை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அல்லது கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த நன்மையை பங்கிட்டு கொடுக்கிறவர்களாக, அந்த நன்மையை தேவையுள்ளவர்களுக்கு நாம் கிரியை செய்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னுமாக சங்கீதம் 103:5, இதுவும் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த நமக்கு கோடிக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எண்ணிலடங்கா தோத்திரம் என்றென்றும் பாடுவேன் என்று சொல்கிறோமே, நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து ஒரு டைரி நாம் எழுத ஆரம்பித்திருப்போமே, ஆனால் எத்தனையோ டைரிகளை எழுதி முடித்திருப்போம். அத்தனை நன்மைகள். சில நேரங்கள்ல நாம் அறியாமல் சில ஆபத்துக்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே அற்புதமாக அந்த ஆபத்து நமக்கு நேரிடாமல் கர்த்தர் பாதுகாத்திருப்பார். நாம இதுல எந்த எஃபர்ட்டுமே எடுத்திருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கு தீங்கு நேரிடாதபடி நம்முடைய கரங்களை அழகாக தூக்கி பிடித்து அந்த ஆபத்து நம்மை அணுகாதபடி அவர் பாதுகாத்திருப்பார். இப்படி நாம் சொல்ல போனால் கோடிக்கணக்கான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே நாம் கணக்கு பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கணக்கு பார்க்கிறோம். கர்த்தர் கணக்கு பார்க்க தொடங்கினா நாம் எத்தனை நன்மைகளை அனுபவிக்க முடியும்? நாம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நன்மை நாம் நினைவிலே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். நன்மை உன் நினைவாய் இருக்கட்டும். நான் பெற்றுக்கொண்ட நன்மையை நினைக்க வேண்டும். நான் செய்ய வேண்டிய நன்மையை நினைத்து செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 14:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது. நம்ம கூட எத்தனையோ பேர் பழகுவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமாக நாம் தீங்கு நினைக்க கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது புறவினத்தார், ஆண்டவரை அறியாதவர்கள்,
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வாழ்ந்தவர்கள். அவங்க உங்க கூட நல்லா க்ளோஸா பழகுறாங்க, நீங்க அவங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்காதீங்க அப்படிங்கிறார். அன்னைக்கு தன்னுடைய சொந்த சகோதரர் தன்னுடைய இனத்து ஜனங்களுக்கு அவர்கள் செய்த நன்மை அளவுக்கு அவர்கள் புறவினத்தாருக்கு செய்வதில்லை. அதில் அவர்கள் கணக்கு பார்ப்பது உண்டு. ஆகவேதான் இங்கே அருமையாக சாலமோன் ராஜா சொல்லுகிறார், உன்னை நம்பி அவன் உன் ஏரியாக்குள்ள இருக்கிறான், நீ அவனுக்கு தீங்கு நினைக்கலாமா? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. இங்க ஒரு மனுஷன் படுக்கையில படுத்து கிடக்குறான், அவன்கிட்ட அந்த உலக பிரகாரமாக அவன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது, ஒரு வல்லம் இருக்குது. அவன் படுக்கையில யோசிக்கிறான், நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், யார் யாருக்கு கெடுதல் பண்ணணும்னு யோசிக்கிறான். அவன் விடியற் காலமான போது அவன் படுக்கையிலே யோசித்த அந்த தீமைகளை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். மனிதர்களுக்கு விரோதமாக, அங்கே தனிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எந்தெந்த வயலெல்லாம் நாம எடுத்துக்கிடணும், யார் யாருடைய சொத்தை அபகரிச்சுக்கணும், இப்படித்தான் ஆகாப் ராஜா நினைச்சார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, படுக்கைகளிலே படுத்திருக்கும் பொழுது நாம் எதை சிந்திக்கிறோம்? நன்மை செய்யணும்னு சிந்திக்கிற இயல்பு உண்டா? இன்னும் பாருங்க, அருமையாக பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். சாலமோனுடைய ஒரு அருமையான வார்த்தைகள். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. நல்லா கவனிங்க, இவன் தனியாள், இவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு சொத்து வச்சிருக்கான், ஆனா அவனுக்கு அதுல திருப்தி கிடையாது. ஏன்னா அவன் கூட யாருமே கிடையாது, அவன் தனிமையில இருக்கிறான். நாம ஏதாவது ஒரு காரியத்தை அனுபவிக்கணும்னா அடிஷனல் கூட ஒரு ஆளாவது இருந்தா தான் நம்ம அதை பேசி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் யாருமே இல்லாம தனியா இருக்கிறதுனால அவன் சம்பாத்தியத்தை அது எத்தனை ஆயிரம் கோடியாக இருந்தாலும் அவனால் அதை ஒரு நன்மை என்று நினைக்க முடியாது. அது சொத்துன்னு சொல்லலாம், அது ஐஸ்வர்யம்னு சொல்லலாம், அது ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது, அதை நன்மை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் எதற்காக இதை அனுபவிக்கிறோம் என்று கூட, எதற்காக இதை நாம் உற்பத்தி செய்கிறோம் அல்லது உழைத்து நாம் இதை சொத்தை சேர்க்கிறோங்கிற உணர்வு கூட அவனுக்கு இல்லை. ஏன் இதை சொல்றாரு? இதற்கு ஒரு பிரதிபலன், இதை நீ அனுபவிக்க வேண்டுமானால் இதை நீ பகிர்ந்து கொடுக்கணும். அந்த எண்ணம் அவனுக்கு வரல, யாருமே கூட கிடையாது. ஆனா அவரை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக புறவினத்தாரும் இருக்கிறார்கள், அவனுடைய இனத்தாரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு பகிர்ந்து இதை ஒரு நன்மையாக செய்யும் பொழுது அதுல இருந்து அவனும் நன்மையை பெற முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு நன்மை அல்ல. ஆனால் என்னைக்கு அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது உங்களுக்கு நன்மையாக மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதே பிரசங்கி 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நீ இந்த உயிரோடு வாழ்கிற இந்த காலத்திலே நீ நன்மை செய்வதுதான் உனக்கு நன்மை. ரொம்ப தெளிவா சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அவன் ஒண்டிக்காரனா இருந்தான், அவன் ஐஸ்வர்யத்தை திரளாய் சம்பாதித்தான், ஆனால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நம்முடைய கையில ஒரு சின்ன ஆசீர்வாதம் இருக்கலாம், அதை பகிர்ந்து கொடுக்கணும். இதற்குத்தான் ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல மிக அழகாக எப்படி நீ ஏழைகளுக்கு, பரதேசிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தசமபாகத்தை உருவாக்கினார். அது ஆரம்பம் தான், தசமபாகம் முடிவானது அல்ல. அதற்கு பிறகு அவர் எவ்விதமாக மற்றவர்களுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும், உன்னுடைய விளைச்சல விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். நன்மை செய்வதுவே நமக்கு நன்மை. ரொம்ப அழகாக ஒருத்தர் சொல்றாரு, நன்மை செய்வதுதான் உனக்கு நன்மை. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள்,
ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நல்லா கவனிங்க, நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்யறதுக்கு படிக்க வேண்டாம். அது பிளட் பாண்ட் கேரக்டர். ஆனால் நீ நன்மை செய்ய வேண்டுமானால் யூ ஹேவ் டு லேர்ன். நீ உட்கார்ந்து படிக்கணும். எது எதுல எப்படிலாம் நம்ம நன்மை செய்யலாம். நான் நன்மை செய்வது என்பது ஊதாரித்தனமாக உதவி செய்வது அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ரோட்ல போகும் பொழுது சாலை ஓரங்களில் இருக்கிற அந்த பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக நினைத்து கொண்டு யார் யார் கரங்களை ஏந்துகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்க நன்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் யாருக்கு உதவுகிறீர்கள், யாருக்கு தேவையுள்ளவர்களுக்கு உதவுகிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் நன்மை செய்வது என்பது தேவையுள்ளவர்களை கண்டுபிடித்து உதவி செய்வதுதான். இன்னொருவன் தேவையோடு காத்திருக்கிறான். இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு போற எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, குடிகாரங்களா இருக்கிறாங்க. உங்ககிட்ட வாங்கிட்டு போற பணத்தை கொண்டு அவங்க மதுபானா இருந்துட்டாங்க. நீங்க சிலரை பார்க்கலாம், உங்ககிட்ட காசு கை நீட்டி வாங்கிட்டு போய் அவங்க போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பாம்பேல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எப்படி, அவர் வந்து பிச்சை எடுக்கிறவர், அவரை சர்ச் பண்ணும் பொழுது அவருடைய அக்கௌண்ட் பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா குரோர்ஸ்ல கோடியில அவர்கிட்ட பணம் இருக்குது. அவருக்கு சொந்த வீடு இருக்குது, அவர் படிச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் நீங்க ஒரு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இதுல நல்ல வருமானம் இருக்கிறது, இது எனக்கு தொழில் என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தேவையில உள்ளவர்களை பார்த்து நாம் உதவி செய்யணும், அதுதான் நன்மை. அப்போ இந்த நன்மையை செய்வதற்கு நாம் படிக்கணும். யார் யாருக்கு எவ்விதமாக தேவை, கொடுப்பது மாத்திரம் நன்மை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்வது மாத்திரமே நன்மை இல்லை. அநேக விதமான நன்மைகள் இந்த உலகத்துல இருக்குது. ஒருவேளை படிக்க இலவசமாக டியூஷன் எடுக்கலாம். ஒருத்தருக்கு கடன் தேவையா இருக்கும், அரசாங்கத்துல இருந்து அந்த கடன் உதவியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம உதவி செய்ய, நம்ம படிச்சிருந்தா நமக்கு அந்த லைன் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு உதவி செய்து கொடுக்கலாம். இவ்விதமாக அநேக காரியங்களை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம். எவ்விதமாகலாம் நாம் மனிதருக்கு உதவி செய்யலாம். ஒருவேளை நீங்க பஸ்ல நின்று போகும்போது, வாலிபர்கள் நீங்க உட்கார்ந்து போகும்போது உங்க பக்கத்துல தேவையுள்ளவர்கள், ஒரு லேடிஸோ பிரெக்னன்ட் லேடிஸோ அல்லது வயசானவங்களோ நின்னாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு கொஞ்சம் மயக்கம் போடுற, ஒருத்தருக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தா அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த நன்மையை எப்படி செய்யலாம் என்பதை தேடி தேடி பார்த்து செய்கிறது தான் நன்மையை நன்மை செய்ய படிப்பது. நான் சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். சங்கீதம் 34:14 பாருங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். ஒரு நாளும் ஒரே ஆள்கிட்ட தீமையும் இருக்கக்கூடாது, நன்மையும் இருக்கக்கூடாது. தீமையை விட்டு விலகிதான் நன்மை செய்யணும். ஒரு பக்கம் நன்மை செய்வேன், ஒரு பக்கம் தீமை செய்வேன், ஒரு பக்கம் லஞ்சம் வாங்குவேன், இன்னொரு பக்கம் தர்மம் செய்வேன் அப்படிங்கிறதா அது. சிலர் வந்து பாருங்க, அவங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க யாரும் கோடீஸ்வரங்க வீட்டுல வேலைக்கு வரல, ரொம்ப ஏழை ஜனங்கள். நீ 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவங்க வீட்டுடைய மாச வருமானமே 5,000 ரூபாய் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ கணக்கு பார்ப்பா. ஆனா வெளியில நீ உன்னை ஒரு தர்ம கர்த்தாவாக, ஒரு பெரிய தர்ம பிரபுவாக காட்டுவதற்காக உன் சர்ச்சுக்கு பெரிய டொனேஷன் எழுதுறது, அல்ல ஒரு ஏதோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்து அதை சர்ச்சில் அறிவிப்பு பண்ண சொல்றது, அதெல்லாம் நன்மை இல்லை. அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து. நீ செய்கிற நன்மையினால உனக்கு சமாதானம் வரும். அதே மாதிரி திரும்ப ஒரு நீங்க சங்கீதம் 37:27 பாருங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது, இந்த பூமியில நிலைத்திருப்பது. நாம் ஒரு இடத்துல தெளிவாக நிற்க வேண்டுமானால் நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். வெறுமனே நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறார். தீமையான எண்ணங்கள் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. உதவி செய்யும் போது தீமையான எண்ணம் இருக்கக்கூடாது. நன்மை செய்யும் போது உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நீங்க பாருங்க, சங்கீதம் 51:5 அருமையான தாவீது ராஜா அவருடைய பாவ அறிக்கையில சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். அப்போ தீமை வந்து ஒரு மனுஷன்ட்ட இயல்பா இருக்கிற காரியம். அதனாலதான் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் மறுபுறப்படையாமல் நன்மையை செய்ய முடியாது. இன்னும் நீங்க ஆதியாகமம் 6:5 தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. சாதாரணமா ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே கெட்ட புத்தி தான் வரும். அதன் நன்மை ஒரு நேர்மையாக அவனால் சிந்திக்க முடியவில்லை. அதே ஆதியாகமம் 8:21 பாருங்கள்.
நோவாவுக்கு அந்த விடுதலை கிடைத்த பிறகு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. முதல்ல என்ன சொன்னாரு, அது நித்தமும் பொல்லாதது அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, சிறு வயது தொடங்கி அது பொல்லாததாய் இருக்கிறது. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நல்லதை நினைக்க முடியவில்லை, சிந்திக்கிறதே கெட்டதுதான் சிந்திக்கிறான். இன்னுமாக சங்கீதம் 58:3 பாருங்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பொய் சொல்றது பிறந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக தீமையானது ஒரு மனுஷன் கற்று தேர வேண்டிய ஒரு காரியம் அல்ல. தீமை அவனை பிறப்பிலேயே ஆட்கொண்டிருக்கிறது. அவன் தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் அவன் கற்பம் தரிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏன் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இந்த பாவம் வெளியே வருது. இதைதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நமக்கே தெரியல. நாம நன்மை செய்யறோம் நினைக்கிறோம், ஆனா நமக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணம் ஓடுது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. யாரையாவது நினைச்சா அவங்கள நல்ல விதமா நம்மளால் நினைக்க முடியவில்லையே. யாராவது ஒரு காரியத்தை செய்தால் இதுக்கு பின்னால் அவங்க எதை நினைச்சு இதை செஞ்சிருப்பாங்கன்னு உடனே நமக்கு கெட்ட புத்தி தானே வேலை செய்யுது. இன்னுமாக இயேசு கிறிஸ்து சொல்வதை பாருங்கள். மத்தேயு 15:19 எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அத்தனை கொடூரமான பாவத்தின் அஸ்திவாரங்கள் என்று சொல்லுவேன். ஏன்னா இதுல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்திலிருந்து எழுப்புது. அப்போ ஒரு மனுஷன் இயற்கையாகவே அவன் ஏன் என்று சொன்னால் அவன் இன்னும் அந்த மறுபுறப்படையலை. அதனாலதான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை நன்மையான காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு தீமையான சிந்தனை இருக்கும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மாத்திரம்தான், நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், நன்மையை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்ற உணர்வோடு, ஒரு உள்ளான உந்துதலோடு, உண்மையான தேவையுள்ள மக்களுக்கு உண்மையான பாசத்தோடு அவர்கள் உதவி செய்வார்கள். ஏசாயா 5:20 அங்கே பாருங்கள். ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியவில்லை. இன்னைக்கு உலகத்தில் இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். எது நன்மை எது தீமை என்று தெரியவில்லை. நீங்க அதை சாதாரணமா நீங்க சர்ச்சில் கூட பார்க்கலாம். ஒரு தகாத காரியத்தை வலியுறுத்தி சொல்லுவாங்க, இது கரெக்டுங்க, இது வேதத்தின்படி கரெக்ட் அப்படிம்பாங்க. தீமையை நன்மை என்று சாதிப்பாங்க. நாம் நன்மையான ஒரு காரியத்தை சொன்னால் இல்ல அது தீமை என்று சாதிப்பார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னென்ன காரியங்களிலே வீதமாக சாதிக்கிறார்கள் என்று சொல்லி. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பும் போதுதான் எது நன்மை எது தீமை என்பதை உங்களுக்குள் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அதை கற்றுத்தருவார். அது வரைக்கும் நீங்க உலகத்து மனுஷர்களாக இருக்க வரைக்கும் நீங்க வெளிச்சத்தை இருள் தான் சொல்லுவீங்க, இருளை வெளிச்சம் தான் சொல்லுவீங்க. இன்றையே லஞ்சம் வாங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகி வீட்டுல பணச்செழிப்பு இருக்கும்போது அவன் வீட்டுக்கு வர்றவங்க என்ன சொல்றாங்க? ஒரு இல்லாம கிறிஸ்தவனா இருந்தா என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் இந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பிரதர் சர்ச்சுக்கு அள்ளி கொடுப்பாரு, மிஷினரி ஊருக்கு அள்ளி கொடுப்பாரு, எவ்வளவு அழகா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அது இருள். வர்றவன் என்ன சொல்றான்? அதை வெளிச்சம்னு சொல்றான். இன்னைக்கு இப்படித்தான் இந்த உலகம் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறது. அதனால்தான் சொல்றேன், என்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ள நாம வர்றோமோ, அப்போ தான் நமக்கு எது நன்மை எது தீமை என்கிற ஞானம் நமக்கு வரும். இப்போ பாருங்க, நன்மை செய்வது எப்படி? இது நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப சாதாரணமான சில காரியங்கள். உபாகமம் 24 19 20 பாருங்கள். உபாகமம் 24 19 வாசிக்கிறேன். உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்
உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. வயல்ல நீ அறுத்து வீட்டுக்கு மூட்டைகளை கொண்டு வர்ற, கோதுமை மூட்டையோ நெல்லு மூட்டையோ உளுந்து மூட்டையோ, அதுல நீ ஒரு மூட்டையை அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்ட. இப்ப நீ கொண்டு வந்த 1000 மூட்டையில அல்லது 100 மூட்டையில ஒரு மூட்டை குறைஞ்சு போச்சு. உனக்கு கிடைக்கிற வருமானத்துல இருந்து ஒரு மூட்டைக்குரிய காசு குறைஞ்சு போச்சு. நீ அதை தான் நினைப்பா. உடனே வேலைக்காரன் நினைப்பி அதை போய் எடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு நீ சொல்லுவா. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அதை எடுக்க ஆள் அனுப்பாத, அதை நீ அங்க அந்த இடத்துல போற ஏழைகள் அதை எடுத்துட்டு போட்டோம், அது ஏழைகளுக்குரியது. நீ அப்படி செய்யறதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நமக்கு அந்த ஒரு மூட்டை போனது நமக்கு நஷ்ட கணக்குன்னு நாம நினைக்கிறோம், அதுதான் நம்முடைய புத்தி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அதை விட்டுட்டு வந்ததுதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப நன்மை தேவனுடைய மெத்தட், கர்த்தருடைய முறையிலே எப்படி நமக்கு நன்மை வருகிறது? இழப்பதுதான் நன்மை. நீ இழப்பதினாலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாய். அந்த இழக்கிறது தேவையுள்ள ஜனங்களுக்கு போய் சேரும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு ஊழியங்களுக்கு நீங்க காணிக்க நல்லா கொடுக்குறீங்க. ஆனா நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் பொழுதும் நமக்குள்ள ஒரு சுயநலம் இருக்குது. உனக்குள்ள நீ கொடுப்பதிலே சுயநலம் வந்து விட்டால் அது நன்மை அல்ல. நீ கொடுக்கும் பொழுது அவன் தேவையில இருக்கிறான், அவனுக்கு அந்த நன்மையா இருக்கணும் அப்படின்னு நீ கொடுத்தீன்னா அது உனக்கு நன்மை. இதே போல அவர் அநேக உதாரணங்களை சொல்லுகிறார். ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பில தப்பி இருக்கிறத பறிக்கிறதுக்கு மீண்டும் நீ போகாத. அதே மாதிரி திராட்சை கொலையில நீ திராட்சையை முதல் பறிப்பு பறித்த பிறகு மீண்டுமாக நீ 2ஆம் பறிப்புக்கு நீங்க போகாத அப்படிங்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுகளை உனக்கு ஒரு நல்ல வயலை கொடுத்துருக்கிறேன், ஆனா இதுல விழுகிறத நம்பி வாழ்வதற்கு ஒரு திரள் கூட்டமான ஜனங்களை நானே அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஆக அவங்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குது, அதை நீ கொடுக்கணும், அது உனக்கு பொறுப்பு என்று அந்த கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என் சம்பாத்தியம் எனக்கு மாத்திரம் என்று நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இது எனக்கு தான், என்னுடைய ஞானத்தினால நான் சம்பாதித்தேன், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைக்கு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு. நோ, நன்மை என்பது கர்த்தர் கொடுத்ததுல எனக்கு நான் நன்மையை பெற்றனா நான் நன்மை செய்தாக வேண்டுமே. இவ்வளவா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருன்னா இதுக்கு தகுந்த நன்மையை நான் செய்யணும். மிஷினரிகள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் அன்றைக்கு இப்ப உணவு தட்டுப்பாடு. அப்ப அமெரிக்காவில இருந்து கோதுமை, பால் பவுடர், இன்னும் அநேக உணவுப் பொருட்கள் வந்து நம்ம கிராமங்கள்ல எல்லா இடங்கள்லையும் இலவச உணவு கொடுத்தாங்க. பிறகு நம்முடைய ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வசதி வர ஆரம்பிக்கும் போது அந்த வசதி உள்ளவர்கள் அன்றைக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த மதிய உணவு திட்டத்தில் சேர்ந்து அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ₹1 ₹2 கொடுப்பாங்க. ₹1 ₹2 பெரிய காஸ்ட்லி. ஏழைகள் 50 பைசா ₹1 கொடுத்து அதை அந்த ஸ்கூல்கள்ல கொடுக்கும் பொழுது அந்த ஸ்கூல்கள்ல அதை வச்சு அவங்களுக்கு மதியம் வெறும் சோத்து கஞ்சி கொடுப்பாங்க. ஆக நன்மை செய்வது என்பது ஒருவேளை நீ ஒரு சர்ச்சில் செய்யறதோ எல்லாமே நான் கிறிஸ்டியன் ஸ்டைல்ல தான் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. எங்க தேவை இருக்கோ அந்த தேவையை உணர்ந்து செய்வதுதான், எனக்கு பொறுப்பு இருக்கு என்ற உணர்வோடு செய்வதுதான் நன்மை. மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மிக 6:8, மனுஷனே நன்மை இன்னது என்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகித்திடு, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்திடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நியாயத்தை செய்யணும், நாம் இரக்கத்தை சிநேகிக்கணும், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிற நன்மை. நம்முடைய எண்ணத்துல இதெல்லாம் ஓடணும். நான் நியாயம் செய்யணுமே, நான் இரக்கத்தை சிநேகிக்கணுமே, நான் மனத்தாழ்மையாய் இருக்கணுமே. இந்த சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடும் பொழுது நாம் கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிற இந்த இடத்துல நாம செய்யணும்னு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்ட நன்மைகளை செய்வதிலே நாம் உறுதியா இருப்போம். பிறரின் நன்மைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மன அனுபவம் உண்டா? மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையின் மத்தியில நான் அவங்களுக்காக ஜெபிக்கணும்,
அப்படிங்கிற ஒரு அனுபவம் உண்டா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு தேவைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறோம், 4 பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைக்கு நன்மையான காரியம் நடக்கணும், எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம். ஆனால் உன்னுடைய திருச்சபையில உன் அருகிலே உட்கார்ந்து, எனக்கு ஜெபிக்க ஒரு தாய் இல்லையே, எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட தகப்பன் இல்லையே, என் குடும்பத்துல இத்தனை பாடுகள் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு அந்த ஆல்டர்ல போய் உட்கார்ந்து அழுகிற அந்த ஒரு மகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? நன்மை. நீ பணம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், ஆனா உனக்குள்ள இருந்து ஒரு அன்பு பொங்கி வந்து அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு பாத்தியா? அந்த அன்பு வரணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? ஒருத்தர் ரொம்ப அழகா கேட்கிறார் பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவன் அழகா கேட்கலாம் பாருங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நீங்க நிறுத்தி பார்த்திருக்கீங்களா? இந்த வார்த்தையை நீங்க நின்று படித்திருக்கிறீர்களா? நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ எதை எனக்கு ஆசீர்வாதம், நான் எது நன்மை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதிலே மற்றவனுக்கு உரிய பங்கை நீ கொடுத்து விடு. இவர்கிட்ட என்ன சொல்றாரு? நீ விட்டு கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அதுல மற்றவர்களுக்கு பங்கு இருக்கிறது. நீ அந்த பங்கை கொடுக்கலன்னா உன்னுடைய சந்ததி அந்த முழு பங்கையும் அனுபவிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்கிறதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்வதை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம கிட்ட காசு இருக்கும், யாராவது கடன் கேட்டு வருவாங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க அல்லது ஒருவேளை வாழ்ந்துகிட்டவங்களா இருக்கலாம். நம்ம முதல்ல சொல்ற வார்த்தை, பிரதர் ரொம்ப டைட்டு, இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. வீட்டுக்குள்ள பணம் இருக்குங்க, உங்ககிட்ட இருக்கிறதுல 10ல் 1 100ல் 1 தான் கடனா கேட்டிருப்பான். உன் வீட்டு பீரோல இருக்கிறதுல 100ல் 1 10ல் 1 தான் கடனா கேட்டிருப்பான். நீ இன்னும் இந்த ஆள்கிட்ட கொடுத்தா திரும்ப வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வராது, ஏன் நீ கொடு அப்படிங்கிற. அது திரும்ப வராதுதான், ஆனா நீ கொடு அப்படிங்கிற. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய அன்பு. இதெல்லாம் பைபிள்ல இருக்குது, நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம். நாம ஊழியக்காரர்களுக்கு அனுப்பி விட்டாச்சா நமக்கு எல்லா நன்மையும் வந்துடும் சொல்லி பரலோகத்தை நீங்க கற்பனையே பண்ணாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, பரலோக சிந்தனையே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தேவனுடைய காரியத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மனபாரத்தோடு இதுல எனக்கு பொறுப்பு இருக்கிறது, நான் இந்த காரியத்தை செய்து ஆக வேண்டும் என்று செய்கிறீர்களோ, அப்பொழுதுதான் அந்த நன்மையான ஈவு தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், உங்களுக்கு என்று ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நன்மை அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டரி, அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை வைத்திருக்காரு, அதை நம்ம பின்னால பார்ப்போம். நீங்கள் நீதிமொழிகள் 3:27 பாருங்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதுதான் நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் நீ தர்மம் செய்யணுங்கிறத நான் சொல்லல. அப்படி செய்யவும் கூடாது, யாரையும் நமக்கு எடுக்கவும் கூடாது. ஆனால் தேவையுள்ளவர்களுக்கு, அதை செய்ய தக்கவர்களுக்கு, அது யார் யார் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ செய்து ஆகணும். நீங்க புதிய மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கு, உன்னால் நன்மை செய்ய கூடுமானால் தேவைப்படுபவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. நீதிமொழிகள் 3:28 பாருங்கள். உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தை தான் இங்க சாலமோன் சொல்றாரு.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நீ கொடுக்கல அப்படின்னா ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு அல்லது ஒரு டாக்டர்கிட்ட போறதுக்கு கடனுக்கு வந்திருப்பான். ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டது இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும், கடனுக்கு வந்திருப்பான். நீ போ, நான் நாளைக்கு தர்றேன்னு சொல்லாத. உன்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே கொடு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன் காணிக்கையை காட்டிலும் கர்த்தரை அதிகமாக மகிழ்ச்சிக்குள்ளாக்குவது அவர் உன்னை நம்பி வைத்திருக்கிற ஏழைகளுக்கு நீ சரியான நேரத்தில் செய்கிற உதவிதான். அதே நீதிமொழிகள் அதுக்கு அடுத்த வசனம் 3ஆம் அதிகாரம் 29 பாருங்கள். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது. இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். இதை ஏன் இதில் சொல்றாரு அப்படின்னா, அந்த அயலான் என்ன நினைக்கிறான், இவரு இந்த ஊருக்காரரு, இவர்கிட்ட பண வசதி இருக்கணும், அவர் தான் உங்கள்கிட்ட கடன் கேட்டு வாரார். அல்லது ஒருவேளை அவன் இந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழகிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, வெளியூர்காரர்கள் இங்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் இப்போ இந்த நீ உன் ஊருக்குள்ள வெளியூர்காரன் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிற பிறகு எப்படி நாட்டுக்கு நாடு ஒற்றுமை இருக்கும்? எப்படி பிற மாநிலத்துக்கு மாநிலம், எப்படி நம்ம பக்கத்து மாநிலத்துக்காரர்கிட்ட தண்ணி கேட்க முடியும்? அன்பு எப்படி சுருங்கி வந்துட்டு பாருங்க. இந்த கிராமத்துக்கும் அடுத்த கிராமத்துக்கு இடைவெளி 6 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லை. இந்த அளவுக்கு தன்னுடைய அன்பு சுருங்கி வருகிறது. ஏதோ உள்ள வாரம் ஒரு தொழிலை செஞ்சு பிழைச்சுக்கிட்டுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த அன்பின் வெளிப்பாடு நீ செய்கிற நன்மையாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு அன்பு இருக்கணுங்க. நாம வந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு பண்டிகைகளாக மாற்றி விட்டோம். அசனம், தோத்திர பண்டிகை, இவ்விதமாக அந்த திருவிழா மெதடுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ எல்லாமே ஃபார்மல் தான். இன்னைக்கு ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்றாரு, சில ஊர்களில் நடைபெறுகிற அசனத்து சாப்பாடுகள் பார்சல் பண்ணி வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்ல போகுதாங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா நல்லது, கோயில் சாப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை ஒரு பிரசாதம் என்கிற அளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளெல்லாம் நடுங்குது. இது எங்க போகுது அப்படின்னு தெரியல. த ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்கிற மகிமை இந்த நாட்களிலே குறைந்து எல்லாமே இன்றைக்கு ஃபார்மாலிட்டி, அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிற நிலைமைக்கு போயிட்டு. ஆனா நாம செய்ய வேண்டிய காரியங்கள், நீ ஒரு அசனம் வச்சு சாப்பாடு போறதெல்லாம் நன்மை இல்லையா? அது பாவங்கிற அளவுக்கு போயிட்டு. எத்தனை பேர் அதுல அடிபடி சண்டை போடுறாங்க, எத்தனை பேர் குடிச்சு வெறிச்சு அதுல வந்து சண்டை போடுறாங்க, எத்தனை பேர் அதுல தன்னுடைய பணச்செழிப்பை காட்டுகிறதுக்காக டொனேட் பண்றாங்க, எத்தனை பேர் அதுல தன்னுடைய இனச்செழிப்பை காட்டுவதற்காக சண்டை போடுறாங்க. ஒரு பாவத்தினுடைய மொத்த உருவமாக அது மாறிவிட்டு. உன்னால 4 பேருக்கு சாப்பாடு போட முடியும்னா உன் வீட்டுல கூட்டி கொண்டு வச்சு ஒரு நல்ல சாப்பாடு கொடு. அது அசனத்தை விட மேலானது. உன்னால உதவி செய்ய முடியுமானால் அதை நீ ஒருவனை வீட்டுல கூட்டி கொண்டு வைத்து உதவி செய். அது அசனத்தை விட மேலானது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்கிறார், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், ரொம்ப அழகா சொல்ற, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை ரொம்ப ஓப்பனா எழுதுறாங்க. ஒரு பரிசுத்தவான், ஒரு அப்போஸ்தலன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நன்மை செய்யணுங்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நன்மை செய்யறது என்னிடத்தில் இல்லை. இதைதான் நான் சொன்னேன், இதுக்கு மறுபுறப்படையணும். இந்த எண்ணம் எப்ப பவுலுக்குள்ள வந்துச்சு, ஆண்டவர் என்றைக்கு அவரை ஊழியத்திற்கு அழைத்தாரோ, என்றைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, என்றைக்கு அவர் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தாரோ, அதற்கு பிறகு நன்மை செய்கிறவராக, இயேசு கிறிஸ்துவை போலவே இவரும் நன்மை செய்கிறவராகவே சுட்டி தெரிந்தார். எங்கெங்கெல்லாம் இந்த நற்செய்தி போய் சேரணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள வரணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஜெபத்துல நான் அதிக நேரங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். என்னுடைய வருமானத்துல நான் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும், என் குடும்பத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு நல்ல ஞானம் கொடுத்துருக்கீங்க, நான் படிக்க முடியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். நல்ல மேத்ஸ் டீச்சர் நான், எனக்கு நல்ல கணித அறிவு இருக்குது, யார் மேத்ஸ்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணணும். எல்லாருக்கும் உதவி செய்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் உதவி செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது முறையில யாருக்காவது உதவி செய்யணும், நன்மை செஞ்சே ஆகணும். எனக்கு நன்மை செய்வதற்கு வழி இல்லைன்னு ஒரு மனுஷனும் சொல்லவே முடியாது. ஏதாவது உதவி செய்யலாம். ஒருவேளை உங்க வீட்டுக்கு அருகில ஒரு ஒரு மிகவும் வயது முதிர்ந்தவர் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து தண்ணி முகந்து கொண்டு கொடுக்கலாம் டெய்லி. வித்தியாசமான உதவிகள் செய்வதற்கு இந்த உலகத்துல பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். அதே பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அவன் என்ன சொல்றான், நான் நன்மை செய்யணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்துட்டு, ஆனா எனக்குள்ள தீமை இருக்கு. நாம இந்த நன்மையை செஞ்சு அவன் மதிப்பானா? அதுக்கு பிறகு இந்த ஊர்ல எனக்கு மரியாதை இருக்குமா? எனக்கு குறித்து ஒரு பயம் வச்சிருக்கானே, இனி நான் நன்மை செஞ்சா அந்த பயம் அவனை விட்டு போயிடாதா? நான் நன்மை செஞ்சா ஒருவேளை அவன் என்னை விட முன்னேறிடுவானோ? நான் நன்மை செய்தால் எனக்கு விளம்பரம் கிடைக்குமா? எனக்கு புகழ் கிடைக்குமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பிரசங்கி அழகா சொல்றாரு. பிரசங்கி 9:18 பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஐயா, நீ பாவம் செய்கிறவனாக இருப்பாயானால், நீ மனம் திரும்பாதவனாக இருப்பாயானால், நீ நன்மையும் செய்ய மாட்டாய், நன்மையை கெடுப்பாய். இன்னைக்கு இதுதான் திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள். அநேக திருச்சபைகளுக்குள்ள இன்னைக்கு அந்த திருச்சபை குறித்த தவறுதலான கெடுதலான காரியங்கள் ஆங்காங்கே சொல்லப்படுகிறதுக்கு காரணம் என்ன என்றால், அந்த திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் திருச்சபையின் மூலம் நடைபெறுகிற நன்மையான காரியங்களுக்கு கெட்ட பெயர் வரும்படியா நடந்து விடுகிறார்கள். பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு செய்கிற உலக பிரகாரமான உதவிகளை குறித்து பார்த்தோம். ஆவிக்குரிய உதவிகளும் நன்மைதான். அருமையான ஊழியக்காரர் ஜிம் எலியட், அவர் அமெரிக்கா தேசத்துல இருந்து ஈக்குவடார் தேசத்துக்கு ஊழியத்துக்கு போறார். அங்க ஆக்கான் ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அம்பு எய்து ஜனங்களை கொல்லுகிறவர்கள், நரமாம்சம் சாப்பிடுறவங்க. அப்போ இவங்க ஒரு சின்ன குட்டி விமானத்துல போய் அவங்களுக்கு பரிசு பொருட்களை ஒரு பக்கெட்ல இறக்கி போடுறாங்க. பிறகு அவங்க ஒரு தைரியம் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினா உடனடியாக அந்த மக்கள் தங்களுடைய அம்புகளை எய்து அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அப்ப ஜிம் எலியட்டுக்கு 29 வயசு. அவருடைய மனைவிக்கும் அந்த செய்தி போய் சேருது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த அம்மா தன் மகளை கூட்டிக்கிட்டு திரும்ப அந்த ஊருக்கு வராங்க. அங்க ஊழியம் பண்ணாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆக்கா இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் நன்மை. இப்படிப்பட்ட அந்த ஜனத்துக்கு போய் நான் காஸ்பல் சொல்லணும்னு நினைச்சு சொல்ல போனதன் மூலம் தன்னுடைய கணவனை இழந்த பிறகும் நான் அந்த ஜனத்துக்கு போய் நன்மை செய்தே ஆவேன், அவர்களும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும். என்னுடைய கணவர் பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நான் பெற்றிருக்கிற இந்த நற்செய்தியை நான் அந்த இனத்துக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா போனாங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட நன்மையிலும் நாம் ஈடுபட வேண்டும். இந்த பேடன் நமக்கு வரணும். இந்த பேடன் வந்தாதான் நன்மை செய்கிற உணர்வு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய தேசத்துல இன்னும் இயேசு அறியாதவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய தெருவில் இருக்கிறாங்க, என் குடும்பத்துல இருக்கிறாங்க. இவங்களும் இந்த நற்செய்தி, உனக்கு நற்செய்தி கிடைத்ததுனால தானே நீ இயேசுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாய். அப்ப இவர்களுக்கும் இந்த நற்செய்தி கிடைக்கணுங்கிற உணர்வு வரணும். அதுதான் நன்மை செய்தல். நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 24, 11, 12. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு பாதுகாப்பை குறித்து பேசினது போல இருக்கலாம். ஒருவேளை முன்னால ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நீ ஏதாவது ஜாமீன் போட்டு அவனை பாதுகாக்கலாமே, உனக்கு அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த உதவியை செய்யலன்னா அது உனக்கு நன்மை இல்லையே என்கிற அளவுல நம்ம அதை சிந்திக்கலாம். ஆனா இதற்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் என்ன என்று சொன்னால், ஒருவன் பாவத்துல விழுந்து அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். அவனுக்கு நீ நற்செய்தியை சொல்லவில்லை என்றால் உனக்காக ஒருவர் மரித்து உனக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், உன் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், அதை சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லி அந்த நற்செய்தியை நீ அனுபவித்திருக்கிறாய்.
நீ அந்த நற்செய்தியை அறிந்திருக்கிறாய். அவன் அந்த நற்செய்தியை அறியாமல் அவன் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய ஆபத்தில் இருக்கிறான். அவன் ஆத்துமா சாகத்தக்கிற நிலைமையில் இருக்கிறது. அப்படியானால் அவனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி அவனை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் இருப்போமே ஆனால் நாம் சுயநலவாதிகள். வருஷம் வருஷம் கூட்டத்தை நடத்துறோம். நாம எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம். ஆனால் இந்த தேவையில், ஆவிக்குரிய தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நற்செய்தி போய் சேர வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வரணும். ஒன்று, நீங்க ஊழியத்துக்கு போங்க. இல்ல இந்த ஊழியம் செய்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை தாங்குங்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களை உருவாக்குங்கள். எனக்கு அதுல பொறுப்பு இருக்குன்னு நினைங்க. இது ஒரு அயலக பணியில் இருக்கிறவர்கள். ஆனா உங்களுடைய, நீங்கள் வாழுகிற இடத்துல உள்ளவங்களுக்கு நற்செய்தி சொல்வது உங்க பொறுப்பு. நீங்களே அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லணும். உங்க வீட்டுக்குள்ள வருகிறவர்களுக்கு, உங்கள் வீட்டில் உதவியாளர்களாக வருகிற இயேசுவை அறியாதவர்களுக்கு, ஏதாவது வேலை நிமித்தம் நம் வீட்டுக்குள் வருகிறவர்களுக்கு இந்த நற்செய்தியை நீ சொல்லல அப்படின்னா ஆண்டவர் கடைசி நாட்கள்ல கணக்கு கேட்பார். அதைதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறேன். அது எனக்கு கடமையா? நான் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணுவதோ, நான் ஊழியம் பண்ணுவதோ, நான் காஸ்பல் சொல்வதோ, நான் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதோ என்னுடைய கடமை. ஏன்னா முன்னதாக நான் அந்த நன்மையை பெற்றிருக்கிறபடியினாலே அந்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் அதோடு நின்று விட்டால் அந்த நற்செய்தியே உனக்கு சாபமாகிறது. பெற்றுக்கொண்ட நான் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நீங்க ஒரு காக்கா ஒரு இடத்துல ஒரு உணவு கிடந்துச்சுன்னா அது எல்லா காக்காவையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு அந்த உணவுக்கு அது மற்றவர்களை அழைக்கிறது. நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? சர்ச்சை நல்ல அருமையான இடத்துல சர்ச்சை கட்டி பாதுகாப்பா உள்ள உட்கார்ந்து நீ மட்டும் சாமி கும்பிடுறது எந்த விதத்திலும் இயேசுவுக்கு உகந்ததல்ல. அது உனக்கு ஆசீர்வாதமும் அல்ல. அந்த இடத்துல நீ வாரத்துக்கு ஒரு நாள் கூடி ஜெபித்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய ஆத்மாவை நீ பலப்படுத்தி கொண்டு மீதி 6 நாட்களும் நீ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலே நீ ஒரு உணர்வுள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் நன்மை செய்ய உனக்குள் எழும்பி இருக்கிற ஆவிக்குரிய தரிசனம். ரோமர் 14:21 பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். ரோமர் 14:21 மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். இது அந்த சூழ்நிலை அப்போஸ்தலன் பவுல் சொல்றேன். நாம் சில இடங்கள்ல போகும் பொழுது நமக்குன்னு சில ஹேபிட் இருக்கலாம். நம்ம ஊழியத்தின் நிமித்தம் போறோம். அப்போ அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துவதற்கு நீ சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். இது எனக்கு பழக்கம் என்னும் பொழுது உன்னுடைய பழக்கமே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்குமானால் நீ அவனுக்கு இடர்தலாய் இருக்கிறாய் என்று பொருள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும். இந்த வார்த்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். மற்ற எதையாகிலும் செய்கிறதும் ஒருவனுக்கு தடையாக இருக்குமே ஆனால் அவனுக்கு இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நீ நன்மை செய்கிறதுக்கு அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நன்மையை குறித்த சிந்தனை நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் ஏதாவது நன்மை செய்யணும். இன்னைக்கு காலையில் எழுமணும்னு யோசிங்களேன், நான் இன்றைக்கு ஒரு நன்மை செய்யணும். இரவுல யோசிங்க, நான் இன்னைக்கு என்ன நன்மை செய்தேன் என்று யோசிங்க. ரோமர் 15:12 பாருங்கள். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன்னா அவனை பிரியப்படுத்துன்னு சொல்லல. அவன் மேல அன்பு உள்ளவர்களாக அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக நான் ஏதாவது செய்யணுமே. என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய திருச்சபைகளுக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட சகோதரி, நான் ரட்சிக்கப்பட்ட சகோதரன், என் பக்கத்துல இருக்கிறவர்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் நீ அங்க போவேன் இங்க போவேன், நான் என்ன ஆவிக்குள்ள வளர்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் உன்னை நம்பி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு நீ பொறுப்பு என்கிற உணர்வு உனக்கு இருக்குதா?
என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை அதுல அவர் சொல்லுவார் பாருங்க, பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அந்த நன்மைக்கு நீதான் பொறுப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நன்மையை உன்னோடு இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது. யாக்கோபு 2:8 ரொம்ப அழகா சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நீங்க அதுக்கு அருமையான பேர் அது ராஜரீக பிரமாணம். என்னது? உன்னிடத்தில் நான் என்னிடத்துல என்ன அன்பு கூறுகிறேனோ அந்த அன்பை நான் மற்றவர்களிடத்திலும் செலுத்துவேனே, ஆனால் அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிற நான் நன்மை செய்கிறேன். இதான் பேசுங்க. கிறிஸ்து பேசிக் லாவே இதுதான். கிறிஸ்டியானிட்டியினுடைய பேசிக் லா இதுதான். நாம இந்த நான் நன்மை பெறுவதை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருப்போமே, ஆனால் நாம் ஆண்டவரை அறியாத விக்கிரகத்தை வணங்குகிறவர்களுக்கு ஒப்பானவர்கள். அவங்களுக்கு அதுதான். தனக்கு நன்மை கிடைப்பதற்காக அவர்கள் உலகத்துக்குள்ள நன்மை செய்வாங்க, அவங்களுடைய சர்ச் டெம்பிள்ல போய் நன்மை செய்வாங்க, ஏதாவது காரியங்களை செய்வார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். தன்னை கொடுத்து நமக்கு அவரோடு வாழ்கிற கிருபையை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நான் அந்த அன்பு அந்த உலகத்துல வெளிப்படுத்தணும். நீங்கள் எபிரேயர் 13:16 பாருங்கள். எபிரேயர் 13:16, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். அப்போ தான தர்மம் போக இன்னொரு நன்மை இருக்குது. இந்த ஒரு வார்த்தையில நிறுத்திதான் நீங்க தான தர்மம் தான் நன்மைன்னு எடுத்துருக்கலாம். அவர் சொல்றாரு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். அப்போ ஒரு மனிதனுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தான தர்மம் கூட நாம் அதை புரிஞ்சு கரெக்டா கொடுக்கணும். சில நேரங்கள்ல அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். எல்லாவற்றுக்குமே பணம் சொல்யூஷன் அல்ல. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து நாம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரியம் அவர்களுக்கு நன்மையாக வாய்க்கும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நாம இது ஒரு பலி. நாம சர்ச்சுக்குள்ள செலுத்துறதோ அல்லது ஒருவேளை ஜெபம், இன்னைக்கு பலிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஜெப அறையில நாம் ஜெபிப்பதோ மாத்திரம் பலி அல்ல. ஒரு தேவையுள்ள மனிதனுக்கு அவனுடைய தேவைக்கு ஏற்றதை ஏற்ற சமயத்தில் நாம் செய்வோமே, ஆனால் அதுவும் தேவனுக்கு ஒரு பலி. அந்த பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். 3 யோவான் 1:11 பாருங்கள். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாம் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றும். நம்முடைய எண்ணத்துல எப்பவுமே நன்மை செய்வதும் நன்மையை பெற்றுக்கொள்வதும் ஓடணும். ஆமா, உங்களுக்கும் நன்மை கிடைக்கணும். அப்ப நன்மை செய்வதும் நன்மையை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார், யோவான் அழகாக சொல்கிறார், அப்படிப்பட்ட நன்மையை செய்கிறவர்கள் தேவனால் உண்டானவர்கள், அவர்கள் மறுபிறப்படைந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட நன்மை செய்கிற எண்ணம் உருவாகாமல் தீமை செய்வதே அவனுடைய இதயத்துல இருக்குமே, ஆனால் அவன் தேவனை காணவில்லை. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 2 கூட்டமும் சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த 2 கூட்டமும் சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நன்மை செய்யும் போது சில நேரத்துல பாடு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதுதான் பேதுரு 1 பேதுரு 2:20 சொல்றார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், உகந்ததாயிருக்கும். நன்மை செய்யும் போது சில நேரங்கள்ல நார்மலாவே நன்மை செய்தா கெட்ட பேர் வருங்க. நீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க இது நன்மையான காரியம் என்று வேதத்தின் அடிப்படையிலே தீர்மானித்து இது இன்னைக்கு அவங்களுக்கு அந்த நன்மை தெரியாது. நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கலாம், யூத்துக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கலாம், நீங்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம். இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது ஒருவேளை இன்றைக்கு தீமைக்குள் இருக்கிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடையாது, உலகத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடையாது. ஆனால் அது பின்னாட்களில ஒரு சிறந்த பலனை தரும். இன்றைக்கு உலகம் நீங்க அந்த முயற்சி வேதத்தின் அடிப்படையில நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு உங்களுக்கு கெட்ட பெயரும் உங்களுக்கு அவப்பெயரும் உண்டாகலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அழகாக சொல்லுகிறார், அதுதான் ஆண்டவருக்கு உகந்தது.
நீ நன்மை செய்து கெட்ட பெயர் வாங்குறது, நீ நன்மை செய்து அதனாலே உனக்கு ஏற்படுகிற தீமையான காரியங்கள், நீ பாடுபடுகிறது கர்த்தருக்கு உகந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அடுத்த வசனம் 4:19 பாருங்க. 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தப்படி பாட அனுபவிக்கிறவர்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல எப்படியாவது காஸ்பலை சொல்லணும், எனக்கு முன்னப்ப அவங்க தெரியாது, ஆனா இவர்களுக்கு காஸ்பல் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். ஆகையினாலே நான் போய் இந்த நற்செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லி பாடுகளின் மத்தியிலே இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு இந்த உலகத்துல ஜீவனை இழந்தவர்கள் அநேகர், சொத்துக்களை இழந்தவர்கள் அநேகர், தங்களுடைய குடும்பத்தாரை இழந்தவர்கள் அநேகர். அவர்களுக்கு பாடுகள் மாத்திரம் தான் பரிசு. அப்படிப்பட்ட மிஷினரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. நன்மை செய்கிறவர்கள் ஆய் சுற்றி திரிகிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ள ஐக்கியமா இருக்கிறோம். நீங்க எல்லாரையும் மனுஷன் கம்பேர் பண்ணாதீங்க. மனுஷர்களை குறை சொல்லி கொண்டே இராதீங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா சொன்னாலும் அவங்களும் ஒரு சாதாரணமான மனுஷர் தான். இந்த உலகத்துல அதுவும் கிறிஸ்டியானிட்டில இன்னைக்கு நிறைய டெசிக்னேஷன் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களும் சாதாரணமான ஆளு தான். அவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு சாதாரணமான ஆள் என்று சொல்லி உங்கள் திருச்சபையிலே உங்களை கணித்திருக்க கூடும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய படுக்கையிலே நன்மையையே நினைத்து கொண்டிருங்கள். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எனக்கு இத்தனை வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சது, எத்தனை வருஷத்துல என் மகா படிப்பை முடிச்சா, இவ்வளவு நன்மையான காரியங்கள் கிடைத்திருக்கிறது. நான் எவ்வளவு நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து அனுபவித்து விட்டேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். எவ்வளவோ நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேனே, நான் இன்றைக்கு யாருக்கு என்ன நன்மை செய்தேன்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க இயேசு சொல்வதை பாருங்கள். யோவான் 5:28-29 வசனங்களை பாருங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய வருகை நாட்களிலே, இயேசு வருகிற நேரத்துல பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அப்போ நீங்கள் செய்த நன்மைக்குரிய பலன் தான் உங்களுடைய 2ஆம் வருகையில உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையே உங்கள் நினைவாய் இருக்கட்டும். நன்மை பெறுவதில் காட்டும் ஆர்வத்தை நன்மை செய்வதிலும் நீங்கள் அதிகமாக காட்டுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்மையே உங்கள் நினைவாக இருக்கட்டும். நீங்க நன்மை இன்னைக்கு செய்யுங்க. உங்க பிள்ளைகள் எங்கேயோ பின் நாட்களை வளருவாங்க. ஒருவேளை அன்னைக்கு நாம் ஜீவன் இல்லாமல் நாம் மரித்து போயிருக்கலாம். நம்முடைய சந்ததி அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார். நன்மை செய்வதிலே ஆர்வம் காட்டுங்கள். இருதயத்துல தீமை உருவாகுவதற்கு இடம் கொடாதிருங்கள். நன்மை செய்ய படியுங்கள். அநேகருக்கு நன்மை செய்யுங்கள். இதற்காகத்தான் கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் நம்முடைய நன்மையின் மூலம் அவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அந்த மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசிய ஆவிக்குரிய ரகசியங்களுக்காக நன்றி. நாங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்த முன்மாதிரியை பின்பற்றி எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் தேவையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்மையான காரியங்களை செய்ய என் அன்பு கர்த்தர் உதவி செய்வீரார். உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.